சூத்தி ஓட்டி பேரண்டாமா நரிக்கட்டா 4 கிலோ ஆக மாட்டான். 30 கிலோ ஆகும் நரிக்கட்டா. துள்ளி ஓடுவதில்லை மான்குட்டி. அவர் துள்ளி ஓடுவதில்லை மான்குட்டி. அவர் ஓடுவதில்லை மான்குட்டி. அவர் சீறுவதில்லை சிங்கக்குட்டி. அவர் சிங்கக்குட்டி. அவர் பாய்வதில்லை புலிக்குட்டி. தந்திரத்தில் நரிக்குட்டி. பதுங்குவதிலே நரிக்குட்டி. தந்திரத்தில் நரிக்குட்டி. உங்கள் கணவர் உட்கார்ந்து தின்னுவதிலே பன்னிக்குட்டி. என்ன தெரியுமா? அதுக்குள்ள சேவிங் பண்ணி உட்காந்துக்கிறானுவ. அப்படி எங்க வீட்டுக்கார பேரு உக்காந்துக்கிற சக்காயெல்லாம் தலையில அடிச்ச மாதிரி ஆம்பளை படுக்குன்னு சொல்லுவாங்க தம்பி. வாய திறந்து சொல்ல மாட்டா தம்பி. ஐயோ அடக்கம் ஆச்சாரமா இருக்கணுமா? கோட்டை தவறாத கணவனுக்கு இழுத்த கோட்டை தவறாத பெண்ணோட தம்பி கோட்டை போட்டுட்டாங்க. வீசாரு பாரு லட்சுமணம் கோட்டை அவன் கூட தாண்டி போட்டான். அந்த சக்காத்தார் அந்த சக்காத்தார் தாண்டி போட்டான். நான் தாண்ட மாட்டேன் தம்பி. அங்க என் வீட்டுக்காரன் செத்து கிடந்தாரும் அவன் எழுந்து வந்து அந்த கோட்டை கலைக்கிறவங்க நான் தாண்ட மாட்டான். செருப்பு அர்த்தம் கட்டனாயே ஆதாரம் போல பொட்டு வச்சனாயே பொட்டு வச்ச பிள்ளை கட்டனாயே உனக்கு அருமை தெரியுமா பெருமை தெரியுமா 1 தெரியுமா 2 தெரியுமா 3 தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? ஆம்பளோட பெருமை. 5 வாங்கினாலும் ஆம்பளை 10 வாங்கினாலும் புருஷன். பார்த்தேன் பானிய புடிச்ச பாக்கி சாட்ட கம்மியாச்சு. ஆம்படியா அடிச்சாலும் ஆம்படியா வச்சாலும் ஆம்படியா அனுப்பிச்சாலும் ஆம்படியா ஆம்புடியாண்டா தம்பி. உன்னை பார்த்தா ஆம்பளையா கூட குடுக்கல மட்டுமே. அப்படி இருக்க முடியாது. எங்க வீட்டுக்காரு பேரு தூங்காதரா என்ன சாண்டா குடிச்சவன். அம்மா சொன்னாலும் பத்தினி. அப்படி எங்க வீட்டுக்காரு பேரு நான் தலை யாரும் எங்க வீட்டுக்கு பேரு சொல்ல மாட்டேன். வாய திறந்து உன் தலையில அடிச்ச மாதிரி உன்னை சின்ன மாதிரி எங்க வீட்டுக்காரு தான் தாமரை தோசைன்னு சொல்ல மாட்டோம். தேவையா என் தலையில அடிச்சுட்டு என்ன தூண்டு போட்டா தாமரை தோசை. நீங்க பேசு கம்யூனிட்டி சந்தேகம் கண்டுபிடிக்கும். என் வீட்டுக்கு இருந்தா சந்தேகம் முடிக்கிறோமா? உன் பொண்டாட்டினா அத்தனை கூட்டி கொடுத்துட்டா போடு. சொல்லுங்க வீட்டை பூட்டி சாவி எடுத்தாங்க போய் நாங்க திறந்தாதான் வெளியே வருவாங்க. கள்ள புருஷன் வந்து கள்ள 25 வருஷமா கூட்டாருன்னே தெரியாது. சாவி தொங்க விட்டுக்கிறாங்க. சாவியை திறந்தாதான் வெளியே வருவாங்க. அப்படி இருக்க முடியாது. தாமரை தோசன் மலையா இருக்க முடியாது. என்னுடைய நாமஜெயம் இவன் சிரித்த முகத்தழகி. என்னுடைய நாமஜெயமும் தரணி தேவி என்று தெரிவிப்பார்கள். தம்பி மாட மாளிகை கம்மிட்டு முண்டியானா மடியில் வச்சா அப்புறம் எங்க அடிப்பாங்க
கொண்டையில மட்டும் கீழே எங்கனா அடிச்சுப்போம். ஏய், அப்படி மாளிகை கோட்டை கோபுரம் சொத்து சுகாந்திரம் பொன் பொருள் பூசணம் எல்லாம் எங்க நாட்டுல பெருசா ஆடுறான். ஒன்றும் குறை இல்லைம்மா. மாயாஜோருக்கும்படி அசுராபுரிய அரும்படியான இந்த தாமரை துவாசன் மனைவியா இருக்க முடியாது. என்னுடைய நாமஜயம் தரணி தேவி தரணி தேவி தரணி தேவி என்று மாமனார் இருக்காரு. ஆமா, என் மாமனார் தெரியுமா உனக்கு? நல்ல பேருமா. என்ன பேரு? மயிர்த்துமா. மயூரத்துவசன் பேரு பொருத்தும் நாடு பொருத்தும் நகர பொருத்தும் எங்க நாட்டுக்கு வந்தா சொல்லுவாங்க தம்பி. அப்படி இருக்கும்படியான மயூரத்துவசன் மங்களவதிக்கும் பிறந்த பிள்ளை ஆணுக்கு ஆனாவும் பெண்ணுக்கு படம் ஒரே புள்ளோட தம்பியை கொடுத்தாரு. கருவாப்பட கொத்த மாதிரி ஒரே புள்ள. வரும்போது புதூர் கிணத்துல குளிச்சுட்டேன். அங்க குளிக்காத, பழைய கிணத்துல குளிய. இப்ப புது கிணத்துல குளிச்சுட்டோம்டா, அது சளியில மூக்கு பிடிச்சி போச்சு. மூக்குல சளி பிடிச்சி போச்சுப்பா. எங்க பிடிச்சது? மூக்கு உள்ள. அந்த மாதிரி பிடிக்கூடாது. பிடிக்கூடாது. ஆமா, இந்த தும்பளுடைய பலாபலம். பலாபலன் தும்பல் அம்பலமாக்கும், தோற போய் ஆளா காட்டும், காரமுள் ஆழ தைக்கும், கண்ணியை கலங்க வைக்கும், வரத்தவன் வைத்தவன் மறந்து விட்டால் எடுத்தவன் கொடுக்க மாட்டான். தொந்தரவாத்து போச்சு. அப்போ இருக்க மாட்டான்னு சொல்ற. இருக்க மாட்டான். அதோட கொடுக்காது. அப்படி இருக்கும்படியான இந்தியா தினத்திலே மாடா மாளிகை சொத்து சுகாதாரம் பொன்பொருள் பூசணருக்கு என்ன புண்ணியம் ஒரு குறைபாடு இல்லடி அம்மா எங்க நாட்டுல. அது அம்மா தங்கம் தங்கம் எடுத்து போனா இதெல்லாம் பங்கம் காலையில் விட்டுட்டா நான் வயசு பழகிட்டா என்ன கட்டை முட்டி கட்டியிருந்தா தான் கூத்தாடின்னு ஒத்துக்குவான். நீ வெறியா இல்ல நான் தான் வந்து கூத்தாடினா ஒத்துக்குவான ஒன்ன விடுமா, நம்ம கதையாம விடுமா சொன்னதான். நீங்க நானும் ஒரு 10 வருஷமா வச்சுங்க அந்த கதை வெளியே சொல்றேன். கம்மியாச்சு நம்ம கதை கிட்டவா நாயனா எட்டி மூஞ்ச நம்பிச்சு அது மாதிரி கதை சொல்றான். ஏமா நேத்து கொண்டா அவன் பொண்டாட்டி அரகல்ல எடுத்து அடிச்சா காது ஒரு பக்கம் பிச்சுக்கின்னு போச்சு. இதெல்லாம் சொன்னா இருக்குன்னாங்க சொன்னா இருக்குன்னாங்க சத்தியமா கூட கூட்டாட மாட்டான். அப்படி இருந்தாலும் இந்திய தினத்திலே பதியாயம் மன்னவரை காண வேண்டும். பேரு பாத்தியா? தாமரை துவசன். என்னது தாமரை? தாமரை போன்று செந்தாமரை போன்று மணந்து கொண்டே இருப்பார். என்ன செல்லுக்குறங்க செல்லுக்குறங்க சூட்டு மாதிரி இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்திய தினத்திலே பதியாய மன்னவரை காண வேண்டும். அதனால வேண்டி இதோ இருந்து என்னது இந்த மண்ணுலகில் இருந்து விண்ணுலகை அடைந்த ஐயாவா இருக்கும்படியான மலையப்பன். யாரு? மலையப்பன். அவர் மேல ஒரு பாட்டை பாட்டு சபையை வணங்கி வச்சு பிறகு நானும் ஓடியா மனிதரெல்லாம் மட்டும் தாண்டி
பாடுபட்ட மக்களுக்கு பட்ட தண்ணி இல்லையடி பாடுபட்ட மக்களுக்கு பட்ட தண்ணி இல்லையடி பாடுபட்ட மக்களுக்கு பட்ட தண்ணி இல்லையடி பால் சோறு நமக்கு இருக்க பலருக்கு கூழ் இல்லையடி வீட்டில் உள்ள மனிதர் எல்லாம் மட்டும்தானே பிறகு காட்டில் வரும் மனிதர் கூட இருக்கதானடி நம்ம கிடைக்கதானடி வீட்டில் உள்ள மனிதர் எல்லாம் மட்டும்தானே பூமி செய்த பொம்மையாடி சாமி இல்லை உண்மையாடி பூமி செய்த பொம்மையாடி சாமி இல்லை உண்மையாடி பூமி செய்த பொம்மையாடி சாமி இல்லை உண்மையாடி காமவள பின்னலிலே அடைகின்ற ஜென்மமாடி காமவள பின்னலிலே அடைகின்ற ஜென்மமாடி ராமசாமி பாடலாடி ராகமுடன் பாடுமாடி ராமசாமி பாடலாடி ராகமுடன் பாடுமாடி ஓனேரி ராமசாமி பாடலாடி ராகமுடன் பாடுமாடி பூமி உள்ள மலரைக்கும் அவர் பெயரை நிலைக்குமாடி வீட்டில் உள்ள மனிதர் எல்லாம் மட்டும்தாண்டி பிறகு காட்டில் வரும் மனிதர் எல்லாம் எரிக்கதானடி நம்மை குறைக்கதானடி வீட்டில் உள்ள மனிதர் எல்லாம் மட்டும்தாண்டி மாமா சபையிலே இருக்க முடியாது கற்பிறந்த கல்வான்கள் ஆமாம் கற்பிலே சிறந்த தாய்மார்கள் ஆழ்ந்த அறிவாளிகள் அவருடைய பாதாரம் கருமலையப்பன் சாலோக சாருப சாமிப சாருட் என்று சொல்ல முடியாது இந்த 3ஆம் பதவி கடந்து 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்று ஒரு நாளைக்கு அளிக்க அவருடைய சொர்க்க சாம்ராஜ்ய விழா இன்னைக்கு என்னது சொர்க்க சாம்ராஜ்ய விழா சேர வேண்டும் என்று ஒரு நாளைக்கு அளிக்க அவருடைய பாதார மலத்திற்கும் உமக்கும் அடியேன் அற்பார்ந்த வணக்கம் செத்து பிணத்தை சீராய் அலங்கரித்து நாளை சாகும் பிணங்கள் எல்லாம் சாஞ்சி எழுவதடி நாளை தங்கமே யார் சொன்னது பட்டினத்தார் சொன்ன வார்த்தை பிரகாரம் நம்ம எல்லாம் செத்த பணத்தை கூட்டி வச்சுன்னு நாளைக்கு சாவ போறோம் நம்ம அது தெரியாத அழுதுட்டு இருக்கும் அங்க பாப்பா மாய் வீட்டுல எல்லாம் போய் பாரு யாரும் அழுவ மாட்டாங்க பாய் வீட்டுல போய் பாரு யாரும் அழுவ மாட்டாங்க அவங்க வேலை கம்மட்டு உட்காந்துருப்பாங்க நம்ம தெரியாதவங்க தான் அழுது நடப்பாங்க அது மாதிரி இந்த மனிதராய் பிறந்து விட்டால் ஒரு மண்பாண்டம் உடைந்து விட்டதானால் என்ன அப்படி பண்ணலாம் ஒரு சட்டி உடைஞ்சா குட்டையா இருக்கலாம் இந்த மனித பாண்டம் உடைந்து விட்டதானா என்ன செய்யலாம் இது ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படி இருந்தாலும் இந்த எதற்கும் உதவாத கூட வச்சுக்கணும் 4 நாளைக்கு இந்த போன செத்து போயிட்டாங்கன்னா ஒரு மனுஷன்